Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் இருக்க மத்திய அமைச்சரவையில் இடம்பெறப்போவது யார் யார் என்ற எதிர்பார்ப்பு எகிறியிருக்கிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன், அவரோடு பேசலாம். நிரஞ்சன், மத்திய அமைச்சரவை எப்படி அமைய போகிறது, யார் யாருக்கு எந்தெந்த பதவிகள் கிடைக்க போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்ன விவரமாக பதிவு பண்ணுங்க. அதாவது இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை நடக்குது, இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது. மொத்தமா தலைநகர் டெல்லி முழுவதுமே அரசியல் கட்சிகளுடைய தீவிரமான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறக்கூடிய இடமா மாறி இருக்கு. ஏன்னா இது அரசியலுடைய தலைநகரமாகவும் டெல்லி இருக்கிறதுனால அத்தனை முக்கிய கட்சிகளை சேர்ந்தவர்களும் டெல்லியில் முகாமிட்டு தொடர்ச்சியான பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்காங்க. நேற்று ஒரு தினம் மட்டும் ஜே.பி. நட்டா, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடைய வீட்டுல முக்கிய தலைவர்களுடைய அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்கள் என்பது ஒரு நாள் முழுவதுமே நடந்தது. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடக்குது. இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட போறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி எங்க இந்த கூட்டம் நடக்கும், எத்தனை மணிக்கு நடக்கும் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி நாடாளுமன்றத்துடைய மைய வளாகத்துல தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் அப்படின்னு தகவல்கள் சொல்லப்படுது. 11 மணிக்கு மேல இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, கூட்டத்தில் என்னென்னலாம் விவாதிக்க போறாங்க? பிரதமர் நரேந்திர மோடியை 3வது முறையாகவும் பிரதமரா பதவியேற்பதற்கான அந்த ஒப்புதல் அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. இதனை அடுத்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோர போறாங்க பிரதமர் நரேந்திர மோடி. அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைய பேருடைய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மாதிரியான மூத்த தலைவர்களை உடன் அழைத்து சென்று ஆட்சி அமைக்க உரிமை கோர போறாங்க இன்றைய தினம். அதுதான் இன்னைக்கான மிக முக்கியமான விஷயம். வெறும் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றது மட்டும் இல்லாம என்னைக்கு பதவியேற்பு விழா வச்சிருக்கிறோம், நீங்க வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்ற அழைப்பும் இன்றைய தினம் மரபுப்படி கொடுக்கப்படும் அப்படின்றதும் நமக்கான தகவலா இருக்குது. அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னா அமைச்சரவையில இடம்பெற போவது யார் யாரு. ஏன்னா நாடாளுமன்றத்துடைய நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில 15% குறைவாதான் அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்றது, யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எண்ணிக்கை அப்படின்றது அவ்வளவுதான் இருக்கணும்ன்றதுதான் இந்திய அரசியல் சாசனம் வகுத்திருக்கக்கூடிய ஒரு அளவீடா இருக்குது. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இடங்கள்ல வென்ற கட்சிகள் மட்டும் 6 கட்சிகள் இருக்கிறாங்க. 2 இடங்கள்ல வென்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 3 கட்சிகள் வந்து இருக்கிறாங்க. அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கூட்டணி கட்சிகள், சிறு சிறு கட்சிகளும் இருக்கிறாங்க. மற்றபடி நிதிஷ்குமாரோடைய கட்சியாகட்டும், சந்திரபாபு நாயுடுடைய கட்சியாகட்டும், அவங்க ஆரம்பத்திலிருந்தே அமைச்சரவையில இடம்பெறணும் அப்படின்றதுல முனைப்புல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. நேற்று காலை பீகார்ல நடந்த நிதிஷ்குமார் கட்சியுடைய ஐக்கிய ஜனதா தள கட்சியுடைய ஆலோசனை எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் அந்த கட்சி முக்கிய நிர்வாகிகள் பலரும் முக்கியமான இலாக்காக்கள் நமக்கு பெறணும் அப்படின்ற, அதுவும் கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடிய இலாக்காக்கள் நமக்கு நிச்சயமா வேணும் அப்படின்றத அவங்க கிட்ட வலியுறுத்தி இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடுவும் அவங்க கட்சிகிட்ட நேற்றைய தினம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் சரி, மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் அவர் பேசும் பொழுதும் மாநில பிரதிநிதித்துவத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில நம்மளுடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் இருக்கணும், அமைச்சரவையில இடம்பெறது குறித்து நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சிராக் பஸ்வானை பொறுத்த வரைக்கும், பீகார்ல இருக்கக்கூடிய சிராக் பஸ்வானை பொறுத்த வரைக்கும் நான் 5 இடங்களை வச்சிருக்கிறாரு. நான் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய அதிக இடங்களை கைப்பற்றின கட்சிகள்ல 4வது இடத்துல சிராக் பஸ்வானுடைய கட்சி இருக்கு. அதனால ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய இலாக்காக்களை ஒதுக்க பாஜக முன்வரும் பட்சத்துல அது எந்தெந்த கட்சிகளுக்கு போக போகுது? ஏன்னா எல்லா கட்சிகளுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா தான் இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி நடக்க போகுதுன்ற போது ஒவ்வொரு கட்சிகளுடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்களையோ அல்லது மசோதாக்களையோ நிறைவேற்றும் பொழுதும் அப்பவும் இந்த கட்சிகளுடைய உதவி அப்படின்றது கண்டிப்பா பாஜகவுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு மத்திய அமைச்சரவையில பிரதிநிதித்துவம் வழங்கும் பட்சத்துல மற்ற எந்த சலசலப்புகளும் பிரச்சனைகளும் இல்லாம இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது. ஏன்னா கடந்த காலங்களில்
கூட்டணியில இருந்து அமைச்சரவையில இடம்பெற்றிருந்த சிரோன்மணி அகாலிதளம் மாதிரியான கட்சிகளே மத்திய அரசு சட்டங்களை கொண்டு வந்த பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கூட்டணியிலிருந்தே விலகி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. பிஜேபிக்கு கூட்டணி கட்சிகள் விலகி போனாலும் கவலை இல்லைன்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இல்லை. கூட்டணிகளை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டிய ஒரு சூழலும் நிலைமையும் அவங்ககிட்ட திண்மமா இருக்கக்கூடிய சூழலை அவங்கள தக்க வைக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான உக்தி அமைச்சரவையில இந்த கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் பொழுது ஓரளவிற்கு அந்த எதிர்ப்பு அப்படின்றது பெரிய அளவுல இருக்காது. தொடர்ந்து சுமூகமான முறையிலேயே அரசை நடத்த முடியும்ன்ற ஒரு எண்ணமும் பாரதிய ஜனதா கட்சியினர்கிட்ட இருக்கிறத தொடர்ந்து நம்ம அவங்க அந்த பாஜகவுடைய வட்டாரங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியதா இருக்குது. அதுதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமான நிரலா இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. எந்தெந்த கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த அமைச்சரவையில எந்தெந்த இலாக்காக்களை கொடுக்கலாம். MOS குறிப்பா ஒரு கேபினெட் அமைச்சரவை இருக்கு, ஒரு நிதித்துறையோ இல்ல ஒரு பாதுகாப்புத்துறையோ இல்ல வெளியுறவுத்துறையோ இருக்குதுன்னா அதுல இருக்கக்கூடிய இணையமைச்சர்கள் MOS சொல்லப்படக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லுவாங்க இணையமைச்சர்களை. அந்த பதவிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாமா? இந்த மாதிரியான அனைத்து ஆலோசனைகளும் இன்னைக்கு நடக்க போகுது. சோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். அடுத்து அமைச்சரவையில இடம்பெற போவது யார் யார் அப்படின்றது இன்னைக்கு முடிவாக இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.